ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு சிம்பிள் பீஸ் பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் செய்கிறது, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த பன்னீர் மசாலாவுக்கு இந்த மாதிரி பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். குட்டி பையனுக்கு இந்த மாதிரி பெருசாக இருந்தால் தான் அவன் சாப்பிடுவான், அதனால் அவனுக்கு பெருசாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடுச்சேன். இது கூட பச்சை பட்டாணியை தோல் உரிச்சிட்டு வேக வச்சுருக்கேன். சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கறி மசால் அது 2 டீஸ்பூன் அளவுக்கு, கசூரி மேத்தி 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணது 250 கிராம், தக்காளி 150 கிராம், அதையும் நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிரேவி ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிரேவி. இந்த கிரேவிக்கு பட்டரும் தேவை, ஃப்ரெஷ் க்ரீமும் தேவை, அதையும் எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தியாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தாவே இந்த பன்னீர் கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே சேர்த்தாததுனால நம்ம வெங்காயமும் தக்காளியும் நிறையா போடணும். பன்னீர் 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது, அதனால் வெங்காயம் 1/4 கிலோ சேர்த்துட்ருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூடவே நம்ம உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்ருக்கேன். ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும்ல, அதனால் நான் உப்பு சேர்த்துட்ருக்கேன் கூடவே. பட்டர் போட்டதுனால நல்ல ஃப்ளேவரில் இருக்குது. இப்போ நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு. இது கூட கறி மசால், மிளகாத்தூள், சீரகத்தூள், கொத்தமல்லி தூள் போதும். இந்த அளவுக்கு வதக்கினா இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். சீக்கிரமாகவே வதங்கிடும். இது சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தியோட நானோட சூப்பராக இருக்கும். நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ வேக வச்ச பட்டாணி இதோட சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளார இதை முடிச்சிடலாம். இது ஒரு 4 பேர்த்துக்கு 5 பேர்த்துக்கு ஆகும். ஏன்னா கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தொட்டுக்கிட்டாவே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எல்லாம் சேர்த்துக்கலாம். பன்னீர் பிடிக்காதவங்க கூடயும் இதை நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா மசாலா நல்லா ஊறிடும். குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறதுனால மசாலா நல்லா ஊறிடும். அப்போ தெரியாது, பன்னீரோட ஸ்மெல்லு தெரியாது. ஒரு சிலருக்கு பன்னீரோட ஸ்மெல்லு பிடிக்காது, அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா தாராளமாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துனாவே இந்த மாதிரி கிரேவிலாம் அவ்வளோ ரிச்சாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா அதை சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்துக்கிட்டா நல்லா வாசனையாக இருக்கும். சூப்பரான ஸ்மெல்லுங்க.
இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது. கஸ்தூரி மெத்தியும் சேர்த்துக்கலாம். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நிறைய சேர்த்துறதுனால இந்த கிரேவி அவ்வளோ சூப்பரான ஸ்மெல்லோடு இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. சிம்மில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சப்பாத்தி நானோட சாப்பிட வேண்டியது தான். இப்போது சப்பாத்தியோட இந்த கிரேவியை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆனியன் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையே வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சப்பாத்திக்கு இந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நானுக்கும் சூப்பராக இருக்கும். இது வந்து பட்டாணி குட்டி குட்டியாக பன்னீர் போட்டு செஞ்சதுனால உங்களுக்கு வந்து நல்ல மசாலாவோட மிக்ஸ் ஆகிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.